Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருச்சி வேலுசாமி சார், கூட்டணியை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கான சிம்டம்ஸ் வந்துருச்சா? நான் ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட போகிறதில்ல. இது நான் ரொம்ப இயல்பாக தான் எடுத்துக்கிறேன். இதுக்கு பொருத்தமாக இருக்கிற ஒரு பழைய சினிமா பாட்டு ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் வந்தது. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைப்பாது என்பார் கிடைத்து விடும். தமிழ்நாட்டு அரசியலில் இந்த கட்சி தான் கூட்டு சேரும், இது சேராது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. கடந்த கால வரலாறுகளே அது உதாரணம். ஒன்றே ஒன்று தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காங்கிரஸும் பிஜேபி மட்டும் கூட்டு சேராது, மற்றவர்களாம் கூட்டு சேருவது கடந்த காலத்தில் நடந்ததை தான் சொல்கிறேன். காங்கிரஸும் திமுகவும் கடுமையாக மோதி இருக்கு, திரும்பி கூட்டு சேர்ந்துருக்கு. காங்கிரஸும் அதிமுகவும் மோதி இருக்கு, கூட்டு சேர்ந்துருக்கு. காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் பல கடுமையான மோதல் வந்திருக்கு, ஆனால் கூட்டு சேர்ந்துருக்கு. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த வச்சு தான் சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நான் வித்தியாசமாக பார்க்குறேன், அதுதான் தெளிவுபடுத்த நினைக்கிறேன். கொடி பிரச்சனைன்னு நம்முடைய வழக்கறிஞர் சொன்னார். தமிழ்நாடு அரசியல் இந்த கொடி பிரச்சனை எத்தனை இடங்களில் எப்படியெல்லாம் மாற்றத்தை உருவாக்குறது மக்களுக்கு மேலோட்டமாக பார்த்தா புரியாது. அடிமை இந்தியா, காந்தியடிகள் உச்சகட்ட போராட்டம் நடக்கிற போது தமிழ்நாட்டில் ரயில் மூலமாக பயணம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இறங்கி மக்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தார். அப்படி ஸ்ரீரங்கத்துக்கு வருகிற போது அந்த ஸ்ரீரங்கத்தில் அவர் இறங்குறாரு. ஒரு கூட்டம் மகாத்மா காந்திக்கு ஜேன்னு ஒரு 15-20 சின்ன பையனுங்க கையில் கருப்பு கொடியை தூக்கி வச்சுக்கிட்டு தூக்கி காட்டி மகாத்மா காந்திக்கு மகாத்மா காந்திக்கு ஜேன்னு சொன்னாங்க. இது உங்களுக்கு முரணா தெரியும். இது எப்படின்னா, அன்றைக்கு காந்திக்கு எதிராக இருந்த ஒரு கூட்டம் இந்த சின்ன பையங்க கையில் கொடியை கொடுத்து கருப்பு கொடி காட்டுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு சின்ன பையங்களுக்கு தெரியாது. மற்றவங்களாம் மகாத்மா காந்திக்கு ஜேன்னு சொன்னோன்னே இவங்களும் ஜேன்னு சொன்னாங்க. இது ஒரு விந்து. அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா, நானே அதில் சம்பந்தப்பட்ட ஒன்று. 1972 அப்போ நான் வந்து திருச்சியில் கல்லூரி மாணவர் தலைவர். அப்போ தான் ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டம் ஆளுங்கட்சி எங்கள் மீதெல்லாம் வழக்கெல்லாம் போட்டிருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் எம்ஜிஆரை திமுகவிலிருந்து வெளியேற்றுறாங்க. நாங்கள் காங்கிரஸ்காரங்க தான், வெளி உலகத்துக்கு அது தெரியாது. ஆனால் நானும் பேர் அவன் இறந்துட்டான், குப்புசாமின்னு ரொம்ப விவரமானவன், என்னோட விவரமான. அந்த கொடி மேட்டருக்கு வந்துருங்க சார். அதான் கொடி தான் சொல்றேன். ஐயோ, தெரியாத விஷயத்த சொல்றேங்க. 2 பேரும் குளிக்கிற போது முடிவு பண்றோம், இதை ஏதாவது நம்ம பயன்படுத்தலாமான்னு கேட்கிறோம். அப்படி நாங்களே உருவாக்கி எம்ஜிஆருக்கு ஆதரவாக ஒரு மாணவர் ஊழல், அதை நாங்கெல்லாம் போய் சென்ட் ஜோஸ் காலேஜ் புறப்படுகிற போது முன்னால ஒருத்தன் இப்போ சந்திரன், அப்படிப்பட்ட சூழல் தான் இப்போ உருவாக்கி இருக்கா. அதான் சொல்லுவேன், நான் சொல்ல வர்றேன். கொடிக்கு தாங்க சொல்லிட்டு இருக்கேன். அந்த சந்திரன்கிற இப்ப வழக்கறிஞராவன் தான் முன்னால திமுக கொடியை பிடிச்சு நின்னான். என்னடா இந்த கொடின்னு, ஏதாவது ஒரு கொடி பிடிக்க வேணாமான்னு. அதுக்கு திமுக கொடி எப்படா பிடிப்பீங்கன்னு சிவராமன் ஒருத்தன் டீ கடை வச்சிருந்தான். அவன் டீ கடை இருந்த காலண்டர் 2 காலண்டர் எடுத்து, அண்ணா காலண்டர் எடுத்து அந்த கொடிக்கு 2 பக்கம் வச்சு பின் வச்சு அவன் பிடிச்சிட்டு போவான். இன்னைக்கு அந்த படம் இருக்கு. அந்த கொடி நாங்க ஏன் அதை செஞ்சோம் எங்களுக்கு தெரியாது. அதுவும் நீங்க அதுக்கப்புறம் சமீபத்தில் உதாரணம் சொல்லிட்டு தர்மபுரியில இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலயும் விஜயுடைய கொடி இருக்கு. முடிச்சாதானங்க புரியும். இப்ப சமீபத்துல கடைசியா நடந்தது கரூர் தானே. கரூர்ல என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் தெரிந்தது. மேல இருந்து பேசுகிற போதே விஜயே சொல்றாரு, ஒரு ஆம்புலன்ஸ், முதல்ல ஒரு ஆம்புலன்ஸ் போகுது, 2வது ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அந்த 2 ஆம்புலன்ஸ் மேலையும் தாவேகா கொடி பறக்குது. இவரே கேட்கிறார், என்ன ஆம்புலன்ஸ் நம்ம கட்சி கொடி பறக்குதுன்னு. அதுக்கப்புறம் அதே கார், அதே ஆம்புலன்ஸ், அதுல முன்னால வேற ஒரு கட்சியுடைய பெயர் போட்டு ஒட்டி இருந்தது நம்ம மீடியாக்கள்ல பார்த்துட்டோம். அதனால கொடி பிடிப்பதாலேயே இவர்கள் யார் எதற்காக பண்ணுகிறார் என்பதெல்லாம் முழுமையா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததற்கு பின்னால்தான் ஒரு கூட்டணியை இறுதி செய்ய முடியும். அறிவிக்கிறதுக்கு முன்னால் வரை இறுதி செய்ய முடியாது என்பதுதான் என்னுடைய பணிவான அந்த விளக்கம். திருச்சி வேலுசாமி வரலாறுகளை சொல்ற மாதிரி அரசியல் நுட்பங்களையும் கூட்டணி நகர்வுகளையும் ரொம்ப நுட்பமா தெரிஞ்சுக்கிறவங்க. விஜய் கொடி பறக்குது இதெல்லாம். ஆனால் இபிஎஸ் உடைய பேச்சு இருக்கு இல்லையா, அவருக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும் சொன்னாதான் நீங்க ஒத்துக்குவீங்க. இபிஎஸ் அதிமுக தானங்க. அதிமுக பெரிய தலைவி ஜெயலலிதா, கரெக்டா? அந்த அம்மா பொதுக்கூட்ட மேடையில் சென்னையில் என்ன சொல்லுச்சு? என் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன், பிஜேபியோடு தவறு சேர்ந்து கூட்டணி சேர்ந்தது, இனி எந்த காலத்திலும் என் வாழ்க்கையில் கூட்டணி சேர மாட்டேன் சொல்லுச்சா? அப்புறம் அரசியல்ல நிரந்தர சேர்ந்தாங்களா? அதைத்தாங்க சொல்றேன். அரசியலில் இறந்து போயிட்டாங்க, அந்த அம்மா சேரல. இல்ல திரும்பி சேர்ந்தாங்க. நீங்க சொன்னதுனால அதைத்தாங்க நான் சொல்றேன். அவர் இருக்கிற போது திரும்பி சேர்ந்தாங்க. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அரசியலில் இவர்கள் தான் நிரந்தரமா இருப்பாங்க, இவர்கள் இருக்க மாட்டாங்க என்பதுதான் யதார்த்தம்.
இந்த ஒரு சம்பவத்தை வச்சு இந்த கூட்டணி உறுதியாயிடுச்சா இல்லையா என்பது முடியாது. வெளிப்படையா விஜய்க்கு வேற ஆப்ஷன் இல்ல சார். அதாவது திமுக கூட்டணிக்குள்ள வர முடியாது, காங்கிரஸ்க்குள்ள நீங்க திமுக கூட்டணியில இன்டாக்டா இருக்கீங்க, அங்கேயும் வாய்ப்பு இல்ல. அப்போ இருக்கிறது அதிமுக மட்டும் தானே. நீங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசிட்டு இருங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல. நான் என்னங்க சொன்னேன், எல்லா கட்சியுமே கடுமையாக பேசி அடுத்த 2 நாள் 3 நாள்லயே மாறி திரும்பி கூட்டணி சேர்ந்ததுக்கு ஒரு உதாரணம் தான் சொன்னேன். எல்லா கட்சியும் என்னால சொல்ல முடியும். தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக மட்டும்தான் கூட்டணி நீங்க சொல்றதை ஒத்துக்கலாம். அதெல்லாம் மாறி போய் பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் ஃபேவர் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் நெருங்குகிற போது தங்களுக்கு எது லாபமோ எது ஆதாயம் தருமோ எந்த முடிவெடுத்தால் நமக்கு வெற்றி கிடைக்குமோ அந்த முடிவை எடுப்பதுதான் அரசியல் என்று ஒரு நிலைமை வந்திருக்கிற இந்த வேளையில திமுக அதிமுக ஒரு தேர்தலில் ஒன்னா சேர்ந்து ஆதரிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைப்பீங்க 2 பேரும் இப்போ சண்டை போட்டாங்க. திருப்பத்தூர்ல ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு, காங்கிரஸ் நின்னுச்சு, திமுக ஆதரித்தது அதிமுக ஆதரிச்சு தெருவில் வந்து மீட்டிங்கே பேசினாங்க தெரியுமா? இதெல்லாம் கடந்த காலத்துல நடந்த வரலாறை தான் நான் நினைக்கிறேன். அப்போ விஜய்க்கு காங்கிரஸும் ஆதரவு தெரிவிக்கும் அதிமுகவும் ஆதரவு தெரிவிக்கும் சார். எது வேணாலும் நடக்கும்னு நான் சொல்றேன் சார். நான் இன்னைக்கு வந்து இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. திமுக கூட்டணியில வலுவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி எப்படி சார் ஒரு 2026ல உடனே இந்த ஷார்ட் டேட்ல மாறும்? சரி, உங்களுக்கு வேற வழியே இல்லை. நான் காங்கிரஸ் ஆனங்க. 2018 நடந்த தூத்துக்குடி கலவரத்துக்காக அப்போ ஒரு கண்டன கூட்டம் பேசினேன். 18ல ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க போலீஸ்ல, அது செயல்படாமலே இருந்துச்சு. அதுல என்னுடைய பேரெல்லாம் கிடையாது. இப்ப 2 மாசத்துக்கு முன்னால தான் என் பேரை சேர்த்து கேஸ் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியுமா சார்? என்னென்னமோ நடக்குது சார். நீங்க அப்ப அரசியல் என்பது திருச்சி வேலுசாமி என்ன வேண்டும் என்றாலும் நடக்கும் சொல்றீங்க. உடைச்சு சொல்லுங்க. காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி வைக்குமா? அதுக்கான வாய்ப்பு 26ல இருக்கா? அதாவது என்னன்னா, நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தாவேகால எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிடுறேன். அவருடைய தந்தை எனக்கு நல்லா தெரியும். அவர் வெளி உலகத்தில் பகிரங்கமாக சொல்லனாலும் தலைவர் காமராஜர் மீது பெரிய பற்றாளர். கடந்த காலத்திலே அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். காமராஜருடைய திரைப்படம் ஒன்று வெளியிட்டாங்க இல்லைங்களா, அதுக்கு ஸ்பெஷல் ஷோ போடுற போது அவர் வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசியாக பார்த்து நான் பக்கத்தில் பேசும்போது சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும். தலைவர் காமராஜரை பற்றி முக்கியமான சில விஷயங்களை தொலைக்காட்சியில் பேட்டியில் ஏதாவது சொன்னால் அவர்கிட்ட தான் எனக்கு முதல்ல தொலைபேசி வரும். ஐயா, இன்னைக்கு தலைவரை பற்றி ரொம்ப நல்லா சொன்னீங்க, அவருடைய பிள்ளை இவருக்கு அரசியல் ஞானம் இருக்கா இல்லையா அந்த உடலுக்குள்ள நான் போகல. ஆனால் இவர் இந்த முடிவுதான் எடுப்பார் அந்த முடிவுதான் எடுப்பார் என்று நான் நினைக்கல. அவர் மட்டுமில்ல, எல்லா கட்சியுமே அவருடைய ஆப்ஷனை ஓபனா தான் வச்சிருப்பாங்க. இல்ல தாவேகா ஓபனா வச்சிருக்காங்க, காங்கிரஸ் ஓபனா வச்சிருக்காங்க. சார் எல்லாரும் வச்சிருக்காங்க ஒத்த வரியில சொல்லிட்டேன். திருச்சி வேலுசாமி சார், காங்கிரஸ் எப்படி நிலைப்பாட்டுல இருக்கு சொல்லலாம். எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாட்டை நீங்க விசிகாவுடைய நினைக்கிறீங்க. நான் கேக்குறேன் சார், திமுக ஆட்சியா நடக்குது, முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் காங்கிரஸ்காரங்க கூடுவா, ஏன் பிஜேபி காரங்க கூப்பிட்டு இந்த அந்த வெளியீடு இந்த வெளியீடு கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா பதில் உண்டா சார்? எல்லா கட்சியுமே எங்க திமுகவும் காங்கிரஸ் தாங்க பரம்பரை எதிரி மாதிரி இருந்தது. இப்ப கூட்டணியில் இல்லையா? சோ அந்த கோவம் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குங்கறீங்களா? பிரிந்தவர்கள் ஒன்று சேர அந்த கோவம் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குங்கறீங்களா? ஐயே, நான் என்னன்னு புரியல. காங்கிரஸ் கட்சி என்பது சுதந்திர சிந்தனையாளருடைய கூடாரம். அது வந்து கொள்ளை கூட்டம் அல்ல. ஓகே பாஸ் சொல்றது இல்ல. காந்தியை எதிர்த்தே சாதாரண தொண்டர்கள் கேள்வி கேட்டு பதில் சொன்னதெல்லாம் உண்டு. நான் பையனா இருக்கிற போதே நான் தெய்வமாக நினைச்ச காமராஜர் பொது வழியில கேள்வி கேட்டிருக்கேன். அவர் பொறுமையா தான் பதில் சொல்லியிருக்காரு. அதனால இங்க கருத்து சுதந்திரம் உண்டு, அது வேற. அதனால் கூட்டணி என்று வருகிற போது எல்லா ஆப்ஷனையும் ஓபனா தான் எல்லா கட்சியும் வைத்திருக்கும். அதுக்கு காங்கிரஸும் விதிவிலக்கு இல்ல, திமுக விதிவிலக்கு இல்ல, அதிமுக விதிவிலக்கு இல்ல. இல்ல சார், நீங்க திமுக கூட்டணியில தொடர்ந்து வின்-வின் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இன்னொரு பிளானுக்குள்ள எப்படி போவீங்க? நீங்க தெரியாம பேசுறீங்கன்னு சொல்ல மாட்டேன், பிடிவாதத்துக்கு பேசுறீங்க. வெற்றி தோல்வியை நீங்களும் நான் எப்படி நிர்ணயிக்க முடியும்? 24 மணி நேரத்தில் வெற்றி தோல்வி மாறுறதெல்லாம் பார்த்துட்டோம். எது வேணாலும் நடக்கும். இந்த நேரத்தில் இன்னொன்னு சொல்றேன், விஜயும் கூட அவங்க அப்பா மாதிரி இல்லைன்னாலும் அவர் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுலிடம் இப்ப இல்ல 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் நேரடியாக சந்திச்சிருக்கார், பேசியிருக்கிறார். அதனால அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா கூட நான் சொல்லல. எதுவும் நடக்கும் என்று மட்டும்தான் சொல்றேன். நான் முன்னாலே நான் புரிந்து கொண்டது, தை பிறந்தால் வழி பிறக்குற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். என்னன்னு பல பேர் கேட்டாங்க, அது விளக்கம் சொல்லிடுறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் சொன்னது அப்பத்தான். அதுவும் 100% சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கூட்டணிகளை நான் முடிவு செய்ய முடியும்.
அதுவரையிலும் நம்முடைய விருப்பங்களை மட்டும்தான் பேசணும். ரெண்டு பேர் ஓப்பனா பேசுறாங்க. ஒன்னு இபிஎஸ் சொல்றாரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு, ஒன்னு ராகுல் காந்தி பேசுறாரு. ரெண்டு பேருமே மறந்துட்டீங்க. கொடி பிடிச்சவங்க அவங்க விஜய் கட்சி தானா அப்படிங்கறத யாராவது உறுதிப்படுத்த முடியுமா? ஏற்கனவே அதுக்கு தான் உதாரணம் அடிமை இந்தியாவிலே ஸ்ரீரங்கத்துல கொடி பிடிச்ச பையங்களை சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்க மாணவர் காங்கிரஸ் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சார், இபிஎஸ் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர் சொல்றாரு சார், நீங்க குமாரபாளையத்தில் இபிஎஸ்ல போய் கேளுங்க, எனக்கு அவருக்கு என்ன தொடர்பு அப்புறம் உங்களுக்கு தெரியும். சார் நான் முழு நேர அரசியலுக்கு வந்து 55 வருஷம் ஆச்சு. நான் குறைஞ்சபட்சம் ஒரு 4000 பொதுக்கூட்டம் தமிழ்நாட்டில் பேசியிருப்பேன். நீங்க சின்ன பையன் கேட்கிற மாதிரி திரும்பி திரும்பி கேட்டா நான் வேற என்ன சொல்ல முடியும்? எதுவும் நடக்கலாம்னு சொல்றேன். அதுக்கு அவரும் விதிவிலக்கு இல்ல. இதே இபிஎஸ் எல்லா நேரத்திலும் ஒரே முடிவு எடுத்திருக்காரு. சரி, 50 ஆண்டுகளா களத்தில் இருக்கீங்க. அப்ப நீங்க தாவேகா அதிமுக கூட்டணி விரும்பல, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி விரும்புறீங்களா? நான் அப்படி சொன்னேனா? இல்ல இல்ல உங்களுடைய கல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இல்ல நீங்க நான் அதிமுக கூட இணையலைங்கறீங்க. ஒண்ணு நீங்க நினைக்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அது நடக்காது. என்னுடைய உங்க வயசை தாண்டி நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டேன். நீங்க அதை முயற்சி பண்றது பயன் இருக்காது. நான் என்ன சொல்றேன், இந்த சூழலில் இது அன்சர்டனா தான் இருக்கு, உறுதி என்பது இருக்காது. உறுதின்னு யாராவது சொன்னா அவர்களுக்கு அரசியல் அனுபவம் குறைவு. எதுவும் நடக்கணும்னா ஏங்க இந்தியாவில் எங்கேயாவது நடந்திருக்காங்க? நாமினேஷன் ஃபைல் பண்ணி வித்ட்ரா பண்றதுக்கு இடையில ஒரு கூட்டணி வந்து அது ராகுல் காந்தி ஏன் இந்த ஊர்ல போய் 5 மாசம் தேர்தல் இருக்கும்போது இதுவும் சேரும் அனுபவங்களை வாங்குறதுக்காக தான் திருச்சி உங்க அனுபவங்களை வாங்கல. ராகுல் காந்தி இங்க இருக்கக்கூடிய தலைவர் ஸ்டாலின் தானே பேசியிருக்கணும், ஏன் விஜய்கிட்ட பேசணும்? பேசுற என்னங்க தப்பு? எனக்கு புரியல நீங்க சொல்றது. உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? 67ல மிக கடுமையான போட்டி காங்கிரஸ் திமுக தானே. அண்ணா அப்போ உங்களோட துணை நிற்கிறேன் அப்படின்னு நான் சொல்றத கேட்கறேன்னா இது வெளியே போக கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். முதல்ல நீங்க கேட்கணும். அண்ணாவுக்கு உடல்நிலை சரியா போச்சா? ஆஸ்பத்திரியில் இருந்தாரா? 2 மாசம் அமைச்சர்லாம் அங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு நினைச்சார் காமராஜ், நேரா போனார். அண்ணாமலை சீஃப் டாக்டர் விட்டுறாரு. என்னையா ஆச்சு? 2 மாசம் வச்சிருக்கணும். சோதனை தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க என்ன சொல்ற, நீ இருக்கிற ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சோதிக்கிறேன்னு சொல்றதுக்கு இதான் பிரச்சனை. யாரிடமும் அவர் கேட்க கூட இல்லை. டெல்லியில தொடர்பு கொள்றார். இவருக்கு விசா முதல் கொண்டு எல்லாம் ரெடி பண்ணி அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு எல்லா வேலையும் பண்றாரு. எதிர்கட்சி தானே, அவர் ஏன் பண்ணணும்? கட்சி எதுவா இருக்கலாங்க, பதவி எதுவா இருக்கலாங்க, அடிப்படையில் அவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்களா என்பதுதான் எல்லோரும் பார்க்கணும். அந்த மனிதர்களாக இருக்கிற எந்த கட்சியா இருந்தாலும் அவனை நான் பாராட்ட நான் தயார்.